இஹ்ராம் அணிகின்ற பெண் முகம், முன்னங்கைகள் உட்பட பாதங்களையும் திறந்த நிலையிலே இருக்க வேண்டும் என ஒரு சில அறிஞர்கள் கூறியிருப்பது எந்த அளவு சரியானது என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இஹ்ராம் அணிகின்ற ஒரு பெண் வளமையான அவளுடைய தன்னை மறைக்கின்ற ஹிஜாப் என்ற ஆடை முகத்திரையுடன் கூடியதாக முன்னங்கைகள் உட்பட முழு உடலும் மறைக்கப்படுவதுதான் நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்ட ஹிஜாப் என்ற இஸ்லாமிய ஆடையாகும். இவ்வாறு நபியுடைய காலத்தில் முகத்திரை அணிகின்ற போது கண் அளவை விட சற்று பெரிதாக ஓட்டையுடைய நிகாப் என்ற துணியை கொண்டு அன்றிருந்த சஹாபியா பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பின்னணியில் இஹ்ராமின் போது அணியக்கூடாத ஆடைகள் பற்றி நபியிடம் கேட்கப்பட்டது. ஆண்கள் அணியக்கூடாத ஆடைகளை சொல்லிவிட்டு நபி அவர்கள் கூறினார்கள், வலா தன்தகிபுல் மர்அத்துல் முஹ்ரிமா வலா தல்பசுல் குஃபாஸைன். இஹ்ராம் அணிகின்ற பெண் அவள் முகத்திரையாகிய அந்த நிகாபை அணியவும் கூடாது, கையுறைகளை அணியவும் கூடாது என நபி அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள். இதனை தாண்டி பாதங்களை மறைக்க கூடாது என்று நபி அவர்கள் கூறியதாக நாம் அறிந்த வரையிலும் எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. அந்த கருத்தை கூறியவர்கள் எந்த ஒரு ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை என்பது கேள்வியிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த தீன் என்பது, தீன் என்றாலே கட்டுப்படுதல், வழிபடுதல், அடிபணிதல் என்பது கருத்தாகும். தீனிலே எந்த ஒன்றை நாம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எனவே இஹ்ராம் அணிகின்ற பெண் அறவே முகத்திரை அணிய வேண்டாம், முன்னங்கையுறைகள் இவற்றை அணிய வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறினார்களே ஒழிய, சஹீஹ் புகாரியிலே 1838 இலக்கத்திலே இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். பாதங்களை மறைக்க கூடாது என கூறிய எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இஹ்ராமின் போது ஒரு சாரார் வரம்பு மீறி முகத்திரை அணிந்து இந்த உம்ரா ஹஜ் செய்வதை கூட நாம் பார்க்கின்றோம். அல்லது மற்றொரு சாரார் இங்கு யாரோ ஒரு ஆலிம் கூறியிருப்பது போன்று பாதங்களை திறக்கின்றார்கள் என்றால் அது ஹராமானதாகும். ஒட்டுமொத்தத்தில் பருவவயதையடைந்த ஒரு முஸ்லிமான பெண் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணிவதென்பது முகத்திரை உட்பட முன்னங்கைகள் என பாதங்கள் என ஒட்டுமொத்தமாக தனது உடலை மறைக்க வேண்டும். இவ்வாறு வளமையிலே இருக்கின்ற ஒரு முஸ்லிமான பெண் இஹ்ராம் அணிகின்றாள் என்றால் முகத்திரையை நீக்கி கையுறைகளை நீக்கி விடுவதுதான் அவர்கள் அணிகின்ற இஹ்ராம் ஆகும். இதனை தாண்டி இதற்கு மேலதிகமாக பாதங்களை மறைக்கின்ற ஆடையோ அல்லது காலுறைகள் அவற்றை நீக்குவது ஹராமானதாகும். இஹ்ராமின் போது அதனை நீக்க வேண்டும் என கூறுவது அது பற்றி அறிவில்லாத, அது யாராக இருந்தாலும் மிக பிழையான கூற்று. நெருவழியை பின்பற்றுகின்ற எந்த ஒரு முஸ்லிமும் அதனை ஏற்கக்கூடாது. ஏனென்றால் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதே நேரத்தில் இஹ்ராம் முடிந்த உடனே, அதாவது உம்ரா அல்லது ஹஜ் முடிந்த உடனேயே மீண்டும் பழையபடி பருவ வயது அடைந்த முஸ்லிமான பெண்கள் அந்நிய ஆண்கள் இருக்கின்ற இடத்திலே முகம் உட்பட முன்னங்கைகள் உட்பட முழுமையாக தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் மிக அதிகமாக தவறு நடக்கின்றது. எப்படியோ இஹ்ராம் அணிகின்ற பெண் வளமையான ஆடையிலிருந்து முகத்திரை முன்னங்கைகளுக்கான உரைகள் அவற்றை மட்டும் நீக்க வேண்டுமே ஒழிய பாதங்களுக்கான அதனை மறைக்கின்ற ஆடை அல்லது காலுறை அதனை நீக்குவது நிச்சயமாக தவறானதாகும், ஹராமானதாகும். அதனை நீக்க வேண்டும் என்று அல்லாஹ்வோ தூதரோ கூறவில்லை. இவ்வாறு மறைக்க கடமைப்பட்ட ஒரு உறுப்பை பெண்கள்
அந்நிய ஆண்கள் இருக்கின்ற இடத்தில் வெளிப்படுத்துவதென்பது மிகப்பெரிய தவறான விடயமாகும். இதிலிருந்து நாம் முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். இது ஆதாரமற்ற நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்கள் ஏற்கத்தகாத ஒரு கூற்றாகும். எனவே இஹ்ராமின் போது பாதங்களை திறப்பதென்பது இஸ்லாத்தில் உள்ளதல்ல. அது ஜாஹிலிய, இஸ்லாத்திற்கு முரணான ஒரு விடயமாகும்.